ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு விவி குக்கிங் ஸ்பாட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேபி கார்ன் ஃபிட்டஸ். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 லெமன் ஜூஸ். ஃபஸ்ட்டு நம்ம பேபி கார்னை 2ஆக நறுக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இது பாயில் ஆன உடனே பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன், லெமன் ஜூஸ், உப்பு தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு பதத்துக்கு போகக்கூடாது. அந்த மிக்சர் பேபி கார்னில் ஒட்டுற அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ வேணுங்கிறப்ப தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஊற விடுறோம். ஊறினதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல ஆயில் வச்சு இந்த ஊறின பேபி கார்ன்ஸை நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். நல்லா கோல்டன் ப்ரௌனா பொரிச்சு எடுக்கணும். கிறிஸ்பியா இருக்கும். உங்களுக்கே தெரியும், கோல்டன் ப்ரௌனா பொரிச்சு எடுத்தீங்கன்னா இந்த டேஸ்டியான கிரன்ச்சியான பேபி கார்ன் ஃபிட்டஸ் தயார். இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். Do follow and subscribe for more videos.